பேசுகின்ற பேச்சு முழுவதையும் முழுமையாக கேளுங்கள். அதன் பின்னர் இந்த மாணவி யார் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். இலங்கையை நாசப்படுத்துகின்ற ஈன பிறவிகளுக்கு இவளின் பேச்சு சாட்டையடி, ஒரு சவுக்கடி. கவனமாக கேளுங்கள். உண்மையிலேயே கேளுங்கள். எல்லோரும் செவிமடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் நினைப்பதைப் போல செவிமடுக்காமைதான் நம் எல்லோருடையும் இருக்கின்ற பிரச்சனையாகும். என்ன, எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன. சிங்கள மனிதர்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் என்று. ஆனால் தமிழ் மனிதர்களை பார்க்கும் பொழுது, முஸ்லிம் மனிதர்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியாது இவர்கள் இப்படியா அப்படியா என்பது. உண்மையிலேயே எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்களுக்கும் சிங்கள மனிதர்களை பார்க்கும் பொழுது சில நேரங்களில் பிரச்சனைகள் உண்டு. ஆனால் அவர்களோடு உரையாடுவதற்கும் செவிமடுப்பதற்கும் எங்களிடம் எவ்விதமான தொடர்பாடல்களும் இல்லை. அதனால் நாங்கள் வீட்டில் உள்ள மூத்தவர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் சொல்வதைத்தான் ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களுடைய உலகத்தில் பார்ப்பதை கொண்டு அவர்களுடைய கோபங்களையும் வைரங்களையும் வைத்துக் கொண்டபடி அவர்கள் சில நேரங்களில் சொல்வதை கொண்டுதான் நாங்கள் எங்களது மனதை கட்டியெழுப்புகிறோம். அவர்கள் நினைப்பதை போலவே நாங்களும் சில நேரங்களில் நினைக்கிறோம். எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய மூத்தவர்களுடைய எண்ணங்களைப் போல அவர்கள் சொல்லித் தந்ததை கொண்டுதான் அமைகின்றன. இப்பொழுது சிங்களம், தமிழ், முஸ்லிம்கள் என வேறுபாடுகள் இருக்கலாம். சிங்கள வீட்டில் சிங்கள அம்மாவுடைய பிள்ளை ஒன்று இறந்து போனதை போல தமிழ் முஸ்லிம் அம்மாக்களுடைய பிள்ளைகளும் இறந்து போயிருக்கிறார்கள் அல்லவா? அப்படி நடக்கும்போது சிங்கள, தமிழ், முஸ்லிம் அம்மாக்கள் மூவரும் அழுகிறார்கள். நாங்கள் சொல்கிறோம், சிங்கள அம்மா அழுகிறார், தமிழ் அம்மா அழுகிறார், அந்த முஸ்லிம் அம்மாவுடைய வீட்டில் அல்லவா பிள்ளை ஒன்று இறந்து போயிருக்கிறது. அந்த மூன்று அம்மாக்களின் ஜாதி மூன்றாகவும் பாஷை மூன்றாகவும் இருக்கலாம். ஏன் அப்படி நடக்கும் பொழுது அவர்களுக்கு கண்ணீர் வருகிறது? ஏனெனில் அன்பு, துக்கம், உணர்வு மூன்றாக இருக்க முடியாது. பல்வேறு மொழிகளில் சொன்னாலும் அந்த விடயங்கள் அனைத்துமே ஒன்றுதான். அன்பு ஒன்றாக இருப்பதால் தான் அவர்கள் அனைவருமே அழுகிறார்கள். அந்த வேதனை, அந்த கண்ணீர் பாஷைகளை கொண்டோ மதங்களை கொண்டோ வேறுபட முடியாது. நாங்கள் முஸ்லிம்களை பார்க்கும் பொழுது நாட்டம், அது இது என ஒவ்வொரு கதைகளை சொல்கிறோம். சில நேரங்களில் அவர்கள் அணிந்திருக்கும் உடையின் காரணமாக நாங்கள் அவர்களை விட்டு விலகி போகலாம். அவர்களுக்கும் அது சங்கடமாக இருக்கலாம். நாங்கள் அப்படி நினைக்கவில்லை. இப்படி நாங்கள் நினைப்பதற்கு அவர்களோடு தொடர்பாடல்கள் இல்லாமைதான்.
උරගා බලන්නේ අපිට எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்ற விடயங்களை நாங்கள் உரசி பார்க்கும் பொழுது මීඩියා වලින් අපිට ලැබෙන දේවල් අපේ වැඩිහිටියෝ කියන දේවල් එතකොට රටේ එක එක අය කියන මතයන් එක්ක විතරයි மீடியாக்கள் சொல்கின்ற விடயங்கள், எங்களது மூத்தவர்கள் சொல்கின்ற விடயங்கள், நாட்டில் ஒவ்வொரு விடயங்கள் மாத்திரம்தான் காணப்படுகின்றன. அவர்களோடு தொடர்பாடல் செய்வதற்கு எங்களுக்கு எவ்விதமான சந்தர்ப்பங்களும் கிடைப்பதில்லை. විවිධ පාසල්වල ඔවුන්ගේ පාසල ඉගෙන ගත්තී අපි අපේ පාසල ඉගෙන ගන්නවා வெவ்வேறு பாடசாலைகளில் அவர்கள் அவர்களது பாடசாலைகளில், நாங்கள் எங்களது பாடசாலைகளில் கல்வி கற்கிறோம். මුස්ලිම් අපි දෙමළ අපි සිංහල කියලා අපි වෙන් වෙනවා வகுப்புகளுக்கு சென்றால் அந்த பிள்ளை முஸ்லிம், நாங்கள் தமிழர்கள், நாங்கள் சிங்களவர்கள் என வேறுபடுகிறோம். යාලත් එක්ක කතා බහ කරන්න ඇයි අපිට යාලත් එක්ක සංවේදනයක් නැත්තේ அப்படி அல்லாமல் அவர்களுடன் பேசுவதற்கு எங்களுக்கு ஏன் தொடர்பாடல்கள் இல்லை? ඇයි අපිට එයාලත් එක්ක කතා කරලා අපිට අපේ ප්‍රශ්න අපේ හැඟීම් අපේ දැනීම් එයාලත් එක්ක බෙදා ගන්න බැරිද ඇයි අපිට ஏன் அவர்களோடு நாங்கள் பேசி எங்களது உணர்வுகளை, எங்களது பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள முடியாதா? පුංචි චූටි ළමයි අපිට අපේ හිතවල තියෙන දේවල් පුංචි சிறு பிள்ளைகளான நாங்கள் நினைக்கின்ற விடயங்களை තියෙන දේවල් අපේ සහෝදර සහෝදරයෙක් එක්ක බෙදා ගන්නවා මිසක් எங்களது மூத்தவர்கள் சொல்வதை விட நாங்கள் எங்களது சகோதர சகோதரிகளுடன் எங்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதுதான் நல்லது என்பது எனது யோசனை. සංවේදනයේ அவர்களுடன் பேசவும், அவர்களுடன் தொடர்பாடல் செய்யவும், அவர்கள் சொல்வதை கேட்கவும் ஏன் எங்களுக்கு முடியாமல் இருக்கிறது என்பதுதான் எனது பிரச்சனை. அவர்களை சந்திப்பதற்கு எங்களுக்கு எந்த வழிகளும் இல்லை. විදිහකින් හම්බෙලා නැහැ ක්ලාස් එකේදී හම්බුණත් මුස්ලිම් ළමයි කියලා වෙන් වෙලා දෙමළ ළමයි வகுப்பில் சந்தித்துக் கொண்டால் முஸ்லிம் பிள்ளைகள் வேறாகி விடுகிறார்கள், தமிழ் பிள்ளைகள் வேறாகி விடுகிறார்கள், சிங்கள பிள்ளைகளும் வேறாகி விடுகிறார்கள். நாங்கள் சில நேரங்களில் அவர்களை பார்த்தால், ஐயோ அவர்கள் அழகானவர்கள், அவர்களுடன் பேச வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவர்கள் ஒதுங்கி போய் விடுகிறார்கள். එතකොට එතන අපි சில நேரங்களில் நாங்கள் விரும்பினாலும் அவர்கள் எங்களோடு பேசுவதில்லை. එතන අපි කැමති වුණත් ඕන් අපි සමග කතා කරන්නේ ඒ වගේම අපි චූටි කාලේ ඉඳන් අපි දැනගෙන තියෙන්නේ අපි සිංහල எங்களது சின்ன வயதிலிருந்து நாங்கள் சிங்களவர்கள், அவர்கள் தமிழர்கள், அவர்கள் முஸ்லிம்கள் என பிரிந்து நின்றதற்கு ඕගොල්ලෝ මුස්ලිම් ඕගොල්ලෝ දෙමළ இந்த இதயங்களில் இருப்பது ஒரே விஷயம்தான். එකම ආදරය அதே உணர்வு, அதே கனவு, அதே அன்பு. භාෂා තුනකින් ඉගෙන ගත්තට අපි ඉගෙන நாங்கள் 3 பாஷைகளில் படித்தாலும் බෙදා ගන්න நாங்கள் ஒரே விஷயத்தை தான் படிக்கிறோம். අපේ හැඟීම් බෙදා ගන්න ஆனால் எங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. අපිට ඉඩක් ලැබෙන්නේ නැහැ அதற்கான ஓர் இடம் எங்களுக்கு கிடைப்பதில்லை. ආසයි එහෙම அவர்களோடு பேச எங்களுக்கு ஆசையாக இருக்கிறது. ඔළුව වහගෙන அவர்கள் தலையை மறைத்துக் கொண்டிருப்பதே எங்களுக்கு பிரச்சனைதானே? එහෙම කතා அவர்களோடு பேசி அவர்களுடன் தொடர்பாடலை ஏற்படுத்துவதற்கு எங்களுக்கு ஆசை. කිසිම මාර්ගයක් නැහැ ஆனால் அதற்கான வழி ஒன்று இல்லை. දෙමළ පැත්ත මේ සිංහල පැත්ත කියලා වෙන් කර இலங்கையில் இது முஸ்லிம் பக்கம், இது தமிழ் பக்கம், இது சிங்கள பக்கம் என பிரிந்திருப்பதால் දෙමළ தமிழ் பகுதிக்கு செல்லும் பொழுது, மகளே இது தமிழ் பகுதி, சத்தம் போடாமல் வா என்று சொல்கின்ற ஒரு சமூக அமைப்பில் தான் நாம் வாழ்கிறோம். ගියොත් එහෙම වැඩිය මේ මොකුත් කියන්න එපා ඔයගොල්ලෝ සිංහල முஸ்லிம் பகுதிக்கு செல்லும் பொழுது, நீ சிங்கள பிள்ளை அல்லவா, நீ அதிகமாக சிங்களம் பேச வேண்டாம் என்று சொல்கின்ற நிலைமையும் காணப்படுகிறது. எங்களுடைய ஆசையைப் போல அவர்களோடு ஏன் எங்களால் தொடர்பாடல் செய்ய முடியவில்லை? என்னுடைய கேள்வி அதுதான், எனது பிரச்சனை அதுதான். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் கொள்கைகளை பிரதிபலிக்கின்ற, அவரது சொந்த பிள்ளை போல பேசுகின்ற இந்த இளம் மாணவியின் கேள்விகளும் அவரின் ஆசைகளும் எம்மை உணர்ச்சி வசப்பட வைக்கின்றன. இனவாதத்தை கையில் எடுத்து அரசியல் செய்கின்ற அற்பர்களே, இது உங்களுக்கு ஒரு தகுந்த பாடமாகும். இந்த மாணவியின் கேள்விக்கு உங்களால் விடை சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள், அல்லது வெட்கி தலை குனியுங்கள். நமது பதிவுகள் பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் பதிவேற்றுகின்ற அனைத்து காணொளிகளும் உங்களை வந்து சேரும். உங்கள் மேலான அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்கள் இதயபூர்வ நன்றிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, மிக்க நன்றி.